பார்க்கடல் கடையும் பொழுது சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை வந்து உட்கொண்டார். அம்மா பச்சை தண்ணி கூட இல்லாமல், ஒரு நைவேத்தியம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் அம்பாள் அப்படியே சிவனுக்காக உட்கார்ந்திருப்பாள். அன்னைக்கு நம்ம விட்டதை அத்தனையுமே திருப்பி நம்ம எடுத்துடலாம். நம்ம விட்டதை அத்தனை செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். உலகத்திலேயே ஒரே ஒரு திருத்தலம்னா அங்கே மட்டும்தான் சிவபெருமானை அன்னையின் மடியில் படுத்திருப்பார். எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போகிறது, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான நாட்களை வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும். என்ன, நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா சிவாலயம் போகிறோம், அந்த லிங்கத்தை தான் நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். அந்த சிவபெருமான் இன்றைக்கி லிங்க சுரூபமாக நின்று காட்சி கொடுத்ததும் அதே நாள் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் சாமுண்டி மலாய்க்கா பேசுகிறேன். அதாவது சிவராத்திரி, நம்ம வந்து எத்தனையோ சிவராத்திரிகளை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ சிவராத்திரி விரதம் இருந்திருப்போம், எத்தனையோ சிவாலயங்கள் போயிருப்போம். ஆனால் ஏன் இந்த சிவராத்திரிக்கு இவ்வளோ ஒரு மகிமை, இவ்வளோ ஒரு விசேஷம்? இந்த வருஷத்தில் 2025 சிவராத்திரி ஏன் இவ்வளோ ஒரு பேர் புகழ், இவ்வளோ பேர் உலகமே எதிர்பார்க்குது? ஏன்னா இப்போ வந்து கும்பமேளா நடந்துருக்குது. ஏன்னா கும்பமேளாவோட சக்தி என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். திரிவேணி, கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 தேவிகளுமே 3 நதிகளாக இருக்கிறாங்கன்னு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள், நம்மளோட கர்மாக்கள், நம்ம என்னென்ன நம்மளுக்கு சாபங்கள், விமோச்சனங்கள் அத்தனையுமே வந்து பெறக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது 13ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி சிவராத்திரி வந்து முடியுது. ஸோ இந்த சிவராத்திரியில் வந்து இது வரைக்கும் நம்ம சரியான ஒரு வழிபாடில் இல்லைனாலும், இல்லை நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கடந்த பாதைகளில் நிறைய கஷ்டங்கள், தரித்திரங்கள், தடைகள்கள், செய்வின கோளாறுகள் போன்ற எப்படி வேணால் நம்ம வந்து நினச்சிக்கலாம். அது அத்தனையுமே தவிடுபடியாக்கி, அது அத்தனையுமே நம்மளுக்கு வந்து நல்லது மட்டுமே. நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும், நம்மளுக்கு எங்கேயாவது போய் நம்ம நின்றால் நம்ம தெய்வம் காப்பாற்றிடாதான் சொல்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த சிவராத்திரி ஒரு அதிமருந்தாக மட்டும் இல்லாமல் ஒரு மோட்ச தீபத்துக்கு இணையான ஒரு பலம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட யுகத்தில், அப்பேற்பட்ட இந்த கலியுகத்தில், இந்த சக்தி யுகத்தில் 144 வருஷங்கள் கழித்து இந்த சிவராத்திரி இப்போது இந்த கும்பமேளா நடக்கும் பொழுது முடியுது. அப்போ ஏன் அந்த பலத்தை நம்ம வந்து அந்த எனர்ஜி லெவலை நம்ம ஏன் வந்து எடுக்காமல் நம்ம பேஸ் பண்ணோம்? நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த சிவராத்திரி எப்படி தோன்றுறது, எதனால் சிவராத்திரிக்கு இவ்வளோ ஒரு மகிமை சொல்லிட்டு கேட்டால், முன்னொரு காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், பார்க்கடல் கடையும் பொழுது சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை வந்து உட்கொண்டார். அப்போ அந்த விஷத்தை உட்கொள்ளும் பொழுது ஆதி பராசக்தியான அன்னை மகாசக்தி என்ன பண்ணிட்டுறா, அந்த அவளோட கையால் சிவபெருமானோட கழுத்தில் வந்து கை வச்சு அந்த விஷத்தை கீழே இறங்காமல் பண்ணிடுறா. இந்த ஒரு கோவிலை நீங்கள் எங்கே பார்க்கணும், இப்படி ஒரு திருத்தலம் இந்த கோவிலில் இருக்கா, இந்த உலகத்தில் இருக்குதானா? ஆமாம், இருக்குது. நீங்கள் வந்து பெரியபாளையம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் இருக்கிற பெரியபாளையம் தாண்டி போகும்போது அது ஒரே ரோடு, மெயின் ரோடு அப்படியே போனீங்கன்னா நீங்கள் வந்து சுருட்டுப்பள்ளி, அந்த சுருட்டுப்பள்ளி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அழகான, அவ்வளோ ஒரு அழகான ஒரு திரிமேனி அப்படியே படுத்துட்ருப்பார். எல்லா இடத்துலையும் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கே அம்பிகை உட்கார்ந்திருப்பா, அந்த பார்வதி உமையவள் உட்கார்ந்திருப்பா, அந்த தேவியின் மடியில் பரமேஸ்வரன் அந்த மயக்க நிலையில் இருப்பார். சுற்றி தேவரும் மூவரும் வந்து அன்றைக்கி வந்து யாகங்கள், பூஜைகள், அவருக்கு அத்தனை விதமான ஹோமங்கள் எல்லாமே பண்ணி அன்னைக்கு அந்த சிவராத்திரியில் அன்னைக்கு வந்து அம்மா பச்சை தண்ணி கூட இல்லாமல், ஒரு நைவேத்தியம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் அம்பாள் அப்படியே சிவனுக்காக உட்கார்ந்திருப்பாள். அதை மையமாக்கி தேவரும் மூவரும் அன்றைக்கி உட்கார்ந்தாங்க. அதே தான் இன்றைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நம்ம விட்டதை அத்தனையுமே திருப்பி நம்ம எடுத்துடலாம். நம்ம விட்டதை அத்தனை செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஸ்தலங்களை நம்ம போய் நிற்கணும். அன்றைக்கி நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சுருட்டுப்பள்ளியில் ரொம்ப விசேஷம் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு திருத்தலம்னா அங்கே மட்டும்தான் சிவபெருமானை அன்னையின் மடியில் படுத்திருப்பார். இந்த ஒரு
புராண கதைகளை வந்து மையமாக வச்சு அந்த கோயில் வந்து இதிகாசங்கள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. ஸோ நம்ம இந்த சிவராத்திரியும் நம்மளும் சேர்ந்து வந்து அகமகிழ்வோடு ஸ்ரதையோட பக்தியோட முழு தியானத்தோட இல்லைன்னா கோவிலில் போய் உட்காந்து நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். கோயில் அபிஷேகங்களை கலந்துக்கலாம். சிவனுக்கு அன்றைக்கி என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கி தரலாம். லைக் பால் அபிஷேகம், பால் வாங்கி தரலாம், தேன் வாங்கி தரலாம், என்ன விபூதி வாங்கி தரலாம், பன்னீர் வாங்க தரலாம். நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ, எந்த தெய்வமும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கூட அள்ளி கொடுன்னு கேட்டதே கிடையாது. உன் சக்திக்கு என்னமோ அதை நம்ம வந்து தரலாம். அன்னதானம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன நம்ம கைகறிகள் பண்ணமோ அத்தனையுமே நம்மளுக்கு புண்ணியத்தில் தான் சேரும். நம்ம குடும்ப கூட்டி நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லாயிருக்கும், நம்ம வம்சாவளி நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீகம் வந்து என்றைக்குமே நம்ம சோர்வடையாது. மேலும் 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 நம்ம தட்டி கொண்டு போயிட்டு ஒரு அழகான இருக்கையில் உட்கார வச்சு அழகு பார்க்கும். அதே மாதிரி இந்த சிவராத்திரி வந்து நிறைய சிறப்புகள். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எத்தனையோ தெய்வர்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மனிதர்கள் மட்டும் தான் தெய்வங்களை வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது. நல்லா பாட்டுங்க, புராணங்களை நீங்கள் போய் பார்க்கணும். பூனை வழிபட்டிருக்கு, பசுமாடு வழிபட்டிருக்கு, காமதேனு வழிபட்டிருக்கு, தேவேந்திரன் வழிபட்டிருக்காரு, மகாவிஷ்ணு வழிபட்டிருக்கார், பிரம்மதேவர் வழிபட்டிருக்காரு, முருகர் வழிபட்டிருக்கார். சரியா? அந்த மாதிரி எத்தனையோ சிலந்தி வழிபட்டிருக்கு, என்ன ஏன ஐராவதம் வழிபட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்லினே போகலாம். இவங்க எல்லாமே வந்து அந்த சிவராத்திரியில் தான் வந்து வழிபாடு பண்ணி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ கூட வந்து கண்ணப்பன் நாய் நம்ம கேள்விப்பட்டோம். 64 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். அந்த கண்ணப்பனும் இதே சிவராத்திரியில் தான் வந்து வழிபாடு பண்ணி சிவபெருமான காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். ஏன்னா அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வாங்கினதும் இதே சிவராத்திரியில் வழிபட்டு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லினே போகலாம். ஸோ சிவராத்திரி என்பது சாதாரண மனிதருக்கு மட்டுமா கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எந்தெந்த ஜீவராசிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து அந்த ஆலயத்தில் சிவன் முன்னாடி நின்றுட்டாலே முக்திக்கெல்லாம் முக்தி ஆகும். அந்த 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 ஆத்மாக்கு மறுபிறவையே கிடையாது, மறு ஜென்மமே கிடையாது. நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து ஓடுறோம், கஷ்டப்படுறோம். நம்ம எதை நினச்சி ஓடுறோம், எதனால் ஆன்மீகத்தை இப்போ தலைச்சி நிற்கிறோன்னா, இறைவா எந்த ஜென்மத்தை நான் எந்த பாவம் பண்ணணும், இந்த ஜென்மத்தை நான் மனிதனாக பிறந்திருக்கேன், இன்னும் இனி வரும் காலங்களில் எனக்கு இந்த ஜென்மமே வேணாம், எனக்கு முக்தியை கொடுனா எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போகிறது, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல்லான நாட்களை வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும். சரியா? ஒரு வருஷ காலம் ஒருத்தர் வந்து விரதம் இருந்து சிவனோட திருநாமத்தை சொல்கிறதும் ஒன்று தான். அந்த ஒரு நாள் சிவராத்திரியில் நின்று நீ சிவநாமத்தை சொல்லி அந்த சிவபெருமான் முன்னாடி போய் நிற்கிறதும் ஒன்று தான். அப்போ இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அப்போ எத்தனை ஒரு சக்தி பாருங்கள். அதே மாதிரி சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமாக ஆனதும் இதே சிவராத்திரி தான். என்ன நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா சிவாலயம் போகிறோம், அந்த லிங்கத்தை தான் நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். அந்த சிவபெருமான் இன்றைக்கி லிங்க ஸ்வரூபமாக நின்று காட்சி கொடுத்ததும் அதே நாள் தான். அதே மாதிரி திருவண்ணாமலை, அந்த மலையே அண்ணாமலை, என்ன அதுவும் இந்த சிவராத்திரிலாம் வந்து நின்றதாக சொல்லிட்டு ஐதீகம் சொல்கிறாங்க. வேதங்களும் சாஸ்திரங்களும் என்றைக்கும் நம்மளை வந்து கைவிட்டதே கிடையாது. அதோட பலன், அதோட சக்தி இன்றைக்கும் நம்மளை வந்து நின்று நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தின் முன்னாடி நம்மளை வந்து தைரியமாகவும் கர்வத்தோடு நிற்க வைக்கிறதுனா கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்களும் தேவாதி தேவனை வந்து வழிபட்டு அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்றைக்கும் இந்த உலகம் இயங்குதுன்னு எல்லாருமே நம்பப்படுற ஒரு உண்மை.